ஹரே கிருஷ்ணா. நம்ம பக்தர்கள் அனைவரும் இன்னைக்கு திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கும் இங்கே புகழ்பெற்ற ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் பக்தர்களோட வரலாறு அவங்க திருத்தலங்களை பார்த்து அவங்களோட கருணையை பெறதுக்கும் வந்திருக்கும். ஒரு புனித தலத்திற்கு வரும்போது பகவான், ஆச்சாரிய, பக்தர்கள் எல்லோட கருணையும் நம்ம அணுகி வேண்டணும். நம்முடைய வாழ்க்கையில பகவானை அணுகிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பக்தர்களும் ஆச்சாரியர்களும் சுலபமாக கொண்டு போயிடுவாங்க. அதுக்குரிய வரலாறுகள்லாம் இந்த திருத்தலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் நிறைய வரலாறுகள் இருக்கு. ஒரு திருத்தலத்துக்கு போகும்போது அந்த திருத்தலத்தோட மகிமை தெரிஞ்சு மனப்பூர்வமாக வழிபட்டோம்னா பலன் அதிகமாகும். நம்ம வழிபாடு உடலால வழிபடுறோம். ஆனால் நம்முடைய உடல் ஒரு பகுதி தான். ஆனால் இது ஸ்தூல உடல்னு பேரு. இந்த கோயிலுக்கு வந்திருக்கு, நமஸ்காரம் பண்ண போது கையெடுத்து கும்பிடுது, பிரசாத் சாப்பிட்றது எல்லாம். ஆனால் இதுல முக்கியமானது என்னன்னா, இதை நம்முடைய சூட்சும உடல் மனசையும் சுத்தப்படுத்தணும், மனசையும் பகவானுக்கு செலுத்தணும். கொஞ்சம் சவுண்டு குறைங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. சவுண்டு கொஞ்சம் குறைங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. பின்னாடி கடைசியோட கேட்குதா? கடைசியில கேட்குதா? இன்னும் மாதாஜிஸ்லாம் கொஞ்சம் ஒட்டி வரலாங்க. பின்னாடி ரொம்ப தள்ளி உட்காந்துருக்காங்க. மாதாஜிஸ் அந்த தூண் பக்கத்துல நிறைய இடம் இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாரும் ஒட்டி உட்காந்தீங்கன்னா எல்லாரும் கேட்கும். இன்னும் வந்துட்டு இருக்காங்க டிவோட்டிஸ். ஆனால் மிக முக்கியமா நம்ம ஒரு புனித தலத்துக்கு போகும்போது நம்ம மனசையும் பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, தூய்மைப்படுத்தி பகவான்கிட்ட ஈடுபடுத்தி போகணும். அதுதான் நம்முடைய திருத்தலங்களோட வர்றதோட ஒரு குறிக்கோள். ஏன்னா பகவான் முன்னாடி நம்ம ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் நிற்க போறோம். ஆனா பகவானை பற்றிய சிந்தனைகளும் பகவானுடைய நினைவுகளும் நம்முடைய மனசை காலகாலத்துக்கு தூய்மைப்படுத்தும். கண்ணாடி உடலால கொண்டு போய் காதால கேட்டு, கண்ணால தரிசனம் பண்ணி, வாயால பிரசாதம் சாப்பிட்டு பகவானை மனசால ஏதாவது ஏற்றி தூய்மைப்படுத்திருப்போம். அதுதான் ஒரு திருத்தலங்கள் நம்ம போறதோட ஒரு குறிக்கோள். அந்த மனசு சுத்தப்படுத்தவுடனே படிப்படியா புத்தியும் சுத்தமாகும். நம்ம புத்திலாம் இப்போ ஜட விஷயத்தை தான் மூழ்கி கிடக்கு. அதை படிப்படியா ஆன்மீகமா மாறும். நம்முடைய ஆணவமும் மாறும். ஆணவம் நான் என்னுடைய இதுன்னு அளவாயிரம் மனசு பகவானுக்கும் பகவானுடைய திருப்புற பக்குவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பகவானை உணர்ற பாக்கியம் கிடைக்கும். முன்னாடி ஆரம்பம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் பக்தர்கள் நிறைய புதுசாக வந்திருக்க பக்தர்கள் இருக்கீங்க, பயிற்சி செய்கிற பக்தர்கள் இருக்கீங்க. முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் 10 வருஷம் 5 வருஷம் இருக்கேன். திருப்பி வந்திருக்கேன். முன்னாடி இந்த பக்தியை நம்ம பார்ப்போம். இந்த திருக்குறுங்குடியோட வரலாறும் பக்தர்களோடதும் ஒரு 15-20 நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டு எல்லா பக்தர்களும் போய் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த வரலாறு இருக்கும். இந்த திருக்குறுங்குடி தேசம் இது திவ்ய தேசம். திவ்ய தேசம்னா அவங்க எல்லாருக்கும் புரியணும். ஆழ்வார்களாட பாசுரம் பெற்ற பாடல்கள் அனைத்தும் திவ்ய தேசம். எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் ஆழ்வார்கள் நாடி பாசுரம் பாடப்படலை அப்படின்னா அது திவ்ய தேசம் ஆக. இதுல விசேஷம் என்னன்னா, பெருமாளோட பெருமை ஆழ்வார் பாடுறதுல இருக்கு. முன்னாடி ஆழ்வார் பாடுறது நாடி திவ்ய தேசம். அது 108 திவ்ய தேசங்கள்ல இதுவும். இதுல 4 ஆழ்வார் பாடியிருக்காங்க. திருமலையாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. அம்மாழ்வார் 13 பாசுரம் பாடியிருக்காரு. பெரியாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. திருமங்கை ஆழ்வார் 25 பாசுரம்.
இந்த ஆசை பாடுறத வந்து மங்களாசாசனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இந்த திருத்தலத்துக்கு ஆழ்வார்கள் வந்து பகவானை வழிபட்டு அந்த பகவானோட உள்ளம் உருகி அவரை பாடி போகும்போது அந்த ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணதாக சொல்லப்படும். இந்த மலை வந்து மகேந்திரகிரி மலைன்னு சொல்றாங்க. பகவான் மந்தத்துக்கு பக்கத்துல. இது வந்து வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லியிருக்கு. முதல் சர்க்கத்துல இந்த மலையை பற்றி வரிச்சிருக்கு. சீதை தேடுறதுக்காக அனுமான் வந்து பிரம்மாண்ட ரூபம் எடுத்து இந்த மலை மேல நின்றுதான் மலையை உந்தி இலங்கைக்கு தாவுறாரு. இந்த மகேந்திரகிரி மலை மேல இருந்துதான். இந்த மலையில வந்து ரிஷிகளும் வித்யாதாரர்களும் வசித்து வந்திருக்கிறாங்க. ராமாயணம் குறிப்பிடுது. இது வந்து இந்த சேத்திர மகிமை, மகேந்திரகிரியோட மகிமை, ஹனுமானோட திருப்பாதம் பட்டு ராமர் சேவைக்காக சீதையை பார்க்க இந்த மலையில உந்தி அங்க தாண்டி இருக்காரு. இந்த திவ்ய சேத்திரத்துல வந்து 5 நம்பிகள் இருக்காங்க. பகவானுக்கு இந்த பேர் வந்து நம்பிகள். 5 நம்பிகள், 5 விக்கிரகங்கள். முதல் கோயில 3 நம்பி இருக்காங்க. நீங்க இப்போ உள்ள போனா 3 நம்பி பார்க்கலாம். நின்ற நிலையில ஒரு நம்பி, கடந்த நிலையில ஒரு நம்பி, அமர்ந்த நிலையில ஒரு நம்பி. முன்னாடி உங்களை மாதிரியே நின்ற நம்பி, கடந்த நம்பி, அமர்ந்த நம்பின்னு பகவானுக்கு பேர். பெரும்பாலும் எல்லா திருத்தலங்களையும் பகவான் 3 லெவல்ல பார்க்கலாம். இங்க மதுரையில கூடல பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து உட்கார்ந்த நிலையில இருப்பார், கம்பீரமா இருப்பார் கூடல பெருமாள். அடுத்து முதல்ல நின்ற நிலையில் இருப்பார், 3வது படுத்த நிலையில் இருப்பார், மலை கோபுரத்து மேல். இங்க வந்து சைலியா இருக்காங்க. ஆனாடி இந்த 3 நம்பிகள் இங்க இருக்காங்க. அப்புறம் பார்க்கடல் நம்பின்ற பேர பார்க்கடல் நம்பி கோயில் இருக்கு பக்கத்துல. மலைமேல் நம்பி மகேந்திரகிரி மலை மேல இருக்காங்க. முன்னாடி நம்பினா எல்லாராலும் நம்பப்படுவார். ஏன்னா பகவானை வந்து எல்லாரும் நம்பணும். ராமே பக்தா பிரணிஷ்யதின்னு சொல்றாரு பகவத்கீதையில. என்னோட பக்தனுக்கு அழிவு இல்லைன்னு சொல்றாரு. நம்பணும். நம்ம நம்பினோம்னா பக்தனை என்னைக்கும் காப்பாற்றுறாரு. நரசிம்மரை காப்பாற்றுறாரு. எல்லா அவதாரங்களையும் பரித்ராணாயா சாதுனா, பக்தரை காப்பாற்றுறதுக்கு தான் மெயின் அவதாரம். அவர் சுதர்சனம் அனுப்பலாம், இல்லை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை அனுப்பலாம். ஆனால் பகவான் வந்து தானே வர்றதுன்னா தன் பக்தன் மேல பிரியம் உள்ளவர். முன்னாடி அந்த பிரியத்தினாடி பகவான் வர்றாரு. முன்னாடி நம்பினா அவரை நம்பி நம்மளை ஒப்படைக்கலாம், முழுசும் நம்ம ஒப்படைக்கலாம் பகவான்கிட்ட. அவர் நம்மளுக்கு முழுசும் செய்வார். நம்ம நம்பினாலும் நம்பலைனாலும் அவர் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா பலன் அதிகம். நம்பிக்கை இல்லைனாலும் அவர் தான் காப்பாற்றுறேன். இன்னும் உணவும் உடுக்க எல்லாமே கொடுக்குற அவர் தான். நம்ம உயிரை உடலோட ஒட்ட வச்சிருக்கதா அவர் தான். அவர் நினைச்சானா அத்தனை உடலும் வந்து உயிர் பிரிஞ்சு போயிடும். ஆனாடி நம்பின்ற அர்த்தம் வந்து நம்பணும்னு அர்த்தம். எல்லாரையும் நம்பப்படுவோம். முன்னாடி நம்மளும் பகவானை நம்பி அவர்கிட்ட நம்ம சரணடையும். சனாகதி தத்துவத்துல வந்து ஸ்ரத்தான சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஸ்ரத்தானா வந்து நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வந்தாதான் பக்தி டெவலப் ஆகும். ஏனாதானும் எல்லாரும் கும்பிட்டுட்டு போகலாம். ஆனா ஸ்ரத்தா முதல் நம்பிக்கை வந்தவொடனே அடுத்து ஆச்சாரியரை தேட, சேவை பண்ண, படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது. அப்புறம் மனக்கலங்கங்கள்லாம் நீங்க கடைசியில பக்தி, பிரேமம் இதெல்லாம் வருது. முன்னாடி மூலவர் பேர் வந்து நின்ற நம்பி. மூலவர் வந்து முதல் போனோடனே அந்த மற்ற 2 பேர் கதை மூடி இருக்கு. நம்ம ஆனால் தரிசனம் பார்க்கலாம். அடுத்து அவருக்கு பல பேர் இருக்கு. குறுங்குடி நம்பி, குறுங்குடி நாடி குறுங்குடி நம்பின்னு பேர் இருக்கு. நம்பி நாராயணன் பேர் இருக்கு. சுந்தர பரிபூர்ணம், அதுக்கு தமிழ்ல வடிவழகிய நம்பின்னு பேரு. இந்த மாதிரி பல பேர் கொண்டிருக்காரு. கடந்த நம்பிக்கை பள்ளிகொண்ட நம்பின்னு பேரும் உண்டு. தாயார் வந்து இங்கிட்டு லெப்ட்ல பார்த்தீங்கன்னா குறுங்குடி பள்ளி இருக்காங்க தாயார். அந்த பக்கம் ஆண்டார் இருக்காங்க. 2 தாயார் இருக்காங்க. புஷ்கரணி வந்து திருப்பார்கடல் முன்னாடி போனீங்கன்னா புஷ்கரணி இருக்காரு, கிருஷ்ணன் இருக்காங்க.
அது மாதிரி விமானம் பஞ்சது கேதக விமானமாகும். அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு விசேஷம் வந்து என்னன்னா, ராமானுஜர் வந்து திருக்குறங்குடி திவ்ய தேசத்தில் விசேஷித்த போது இங்கு தங்கிக் கொண்டு மற்ற திவ்ய தேசங்களுக்கு விசேஷித்தார். ஒரு முறை திருக்குறங்குடியிலிருந்து அவர் வந்து பத்மநாப சுவாமிக்கு திருவனந்தபுரம் போறார். ஆனால் அங்கு செய்யப்பட்டு வர்ற வழிபாட்டை சரி செய்ய முயற்சி செய்கிறார். ராமானுஜர் வந்து ஆச்சாரியர், ஆனாலே பகவானுக்குள்ள வழிபாட்டு முறைகளை அவர் வழிவகுக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கும் அவர் வகுத்த விதிமுறை தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ ஆகுது ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி எல்லா ஆச்சாரியர்களாலே அந்த பொறுப்பு இருக்கு அவருக்கு. எல்லா இடங்களையும் வழிபாட்டை ஒழுங்குபடுத்த சரி செய்ய அந்த பொறுப்பை எடுத்து திருவனந்தபுரத்தையும் செய்ய முடிஞ்சப்ப அங்கே திருவனந்தபுரத்தில் வந்து தாந்திரிகர்கள் அவங்க வழிபாடு, அதனால அவங்க தாக்கப்பட அபாய சூழ்நிலைக்கு ஆனாரு. அங்கே ரெண்டாவது அநேக சீடர்களும் அவருக்கு உருவாயிட்டாங்க. எல்லாம் பார்த்தோன்னே பகவான் வந்து தன்னுடைய சீடன் சொன்னாம நம்பி வந்த சீடன், ஆனால் அந்த சீடர்கள் வந்து முக்கியமா இதை சூழ்நிலையை பார்த்தோன்னே திருவனந்தபுரத்தில் வந்து பகவான் வந்து இவருக்கு ராமானுஜருக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய வாகனமான கடன் மீது ராமானுஜர் ஏற்றி ராத்திரியா கொண்டு வந்து திருக்குறங்குடியில் திருவட்டப்பாறைன்னு இப்போ போகிறோம். புறம்ல திருவட்டப்பாறை பக்கத்தில் திருவட்டப்பாறையில் வந்து மலை மேலே ராமானுஜரை விட்டுட்டார். அந்த காரணத்தினாடி இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் கடல்வார் கிடையாது. அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து திருவட்டப்பாறையில் விடப்பட்டவனே அவர் இடம் தெரியாமல் எங்கே இருக்கும்னு புரியலை. அவர் அந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய சீடனான வடுகு நம்பி அவர் அழைக்கிறார். வாய்விட்டு கூப்பிட்றாரு, வடுகு நம்பி வா, நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, என்ன மட்டும் உங்க தனியாக இருக்கேன். அப்போ வந்து வடுகு நம்பி அங்கே வந்து வந்துட்டார். அவரு திருவனந்தபுரத்தில் இருக்க வடுகு நம்பி அங்கே எப்படி வந்தார்? பகவான் தான். அவர் வடுகு நம்பி இடத்துல அங்கே வந்துட்டார். ராமானுஜர் சேவைக்கு தன வழக்கம் போல ராமானுஜர் வந்து அவர் திருநாமம் போட்டு, நீங்கள் ஸ்ரீவிஷ்ணு திருநாமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போடுவாங்க. நம்ம மேலாம் வேகமாக உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் கவனமாக போடுவாங்க. ராமானுஜர் வந்து திருநாமம் முடித்த பிறகு அந்த திருநாமண்ணை எடுத்து வடுகு நம்பி அணிந்த திருக்குறங்குடி நம்பிக்கை அணிவிக்கிறார். பகவான் வந்து சீடை வந்து பகவானுக்கு இது பண்றாரு. ஏன்னா வடுகு நம்பி விவசாயத்தில் வந்திருக்காரு. அப்புறம் திருக்குறள் நம்பி வழிகாட்ட அந்த இடம் போகிறோம். ராமானுஜரை எங்கே விட்டாரோ அங்கேருந்து வர்றோம். இந்த திருக்குறள் கோயிலை அடைகிறார். ஆனால் சீடோட திருக்குறள் நம்பியும் ராமானுஜர் கொடிமரம் வரை கொண்டு வந்து விட்டார். இந்த கொடிமரம் பின்னாடி அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டார். அப்புறம் தான் சுமந்து வந்த துளசி மற்றும் பூக்கூடைகளோட வேகமாக செல்லு கற்பகிரகத்துக்கு போய் மறைஞ்சிட்டார். கொஞ்சம் தாமதமாக கோயிலில் நுழைஞ்ச திருக்குறள் நம்பி தர்ஷன ராமானுஜர் திருக்குறக்கூடிய நம்பியில வந்து இவர் போட்டு விட்ட நாமம் இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போது வந்தது யாருன்னு பகவானேன்னு சொல்லிட்டு. அதனால திருக்குறங்குடி நம்பி வந்து இந்த சித்திரத்தில் வந்து பகவான் வந்து பக்தனுக்கு சீடரானார். எல்லாரும் பகவானுக்கு தான் சேவான வந்து பக்தனுக்கு சீடர். ஒரு தடவை திருக்குறங்குடி நம்பி வந்து ராமானுஜரிடம் பல அவதாரங்கள் எடுத்து மக்களை வைஷ்ணவருக்கு கடினமாக இருக்கையில் பகவான் சொல்றாரு, நானே பல அவதாரம் எடுத்திருக்கேன். கிருஷ்ணாவதாரத்தில் கூட பார்க்குறோம். சிசுபாலன், கம்சன், எத்தனையோ அசுரர்கள் எல்லாரும் ஒருத்தரை மாற்ற முடியல. மக்களை மாற்றுறது கஷ்டமா இருக்கு. பக்திக்கு கொண்டு வரதும் பகவானை நம்ப வைக்கணும். ஆனால் ராமானுஜர் எப்படி இந்த காரியத்தை எளிதாக சாதிக்கிறது எப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ராமானுஜர் வந்து திருக்குறள் நம்பிட்டார். நீங்கள் வந்து இப்போ என்னிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்கள் நான் இப்போ குருஸ்தானம், நீங்கள் சீடர். ஆனால் நீங்கள் சீடரா முறையாக கேட்டால் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு.
கேள்வியை கேட்டால் அது சொல்றேன். அதுபடி திருக்குறளுடைய நம்பி தாழ்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்க ராமானுஜர் சற்று உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய குருவான பெரிய நம்பிய மனசுல நினைச்சு திருக்குறளுடைய நம்பியோட வலது காத்துல எல்லா மந்திரங்களிலும் மந்திர ரத்னாவும் தோயமும் அதிமுக்கியமானவை. அவை எளிதாக ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். பெருமாளிடம் சரணாகதியை மனிதனுக்கு மிக பலன் தரக்கூடியது என்று மந்திரங்கள் உபதேசிக்கின்றன. மேலும் பகவானே தன்னுடைய இடத்தீர்த்தல் இந்த கருவியாலேயே மனிதர்களின் இதயத்தை மாற்றுகிறேன் என்று பகவானுக்கு உதவி செய்தார். இந்த உபதேச காட்சியை திருவட்டப்பர கோயிலில் பார்க்கலாம். அதாவது ராமானுஜர் திருக்குறள் நம்பிக்கை உபதேசம் பண்றார். அவர் என்ன உபதேசம் பண்றான்னு ஒவ்வொரு வார்த்தையும் டீப்பா பார்க்கணும். அது ஆச்சாரியர்களிருந்து எடுத்தது. எல்லா மந்திரங்களிலும் மந்திர ரத்னம் தோயம் பகவானோட நாமம் தான். அவை எளிதாக ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். நீங்க ரொம்ப தபசு இதெல்லாம் கஷ்டம். ஆனா மந்திர ரத்னம் தோய மந்திரமும் ரெண்டும் பகவானம் சுலபமா கொண்டு போயிடும், பகவான்கிட்ட உயர்நிலை கொண்டு செல்லும். அடுத்து பெருமாளிடம் சரணாகதியை மனிதனுக்கு மிக பலம் தரக்கூடியதுன்னு மந்திரங்கள் சொல்லுது. அதாவது இப்போ நம்பினால் அடுத்த ஸ்டெப்பு சரணாகதி தான். நம்ம வெளியூர் போகிறோம், யாரோ ஒருத்தர் கூட்டு போக முடியல, ஒருத்தர் சொல்லி பொறுப்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். சாதாரண ஜட வாழ்க்கையில கூட ஒருத்தர் பொறுப்பை விட்டுட்டு போகிறோம். ஏன் நம்ம பொறுப்பு நம்ம பகவானை நம்பி விட மாட்டேன். அந்த மாதிரி பகவானை நம்பி நம்முடைய பொறுப்பை விடணும். அந்த மாதிரி அதான் சரணாகதின்னு சொல்றது. அந்த சரணாகதி மிக பலம் தரக்கூடியது மந்திரங்கள் உபதேசிக்குது. மேலும் பகவானை தன்னுடைய இடத்தீர்த்தல் என்ற கருவியால் பகவான் எல்லாரோட கஷ்டங்களையும் நீக்குவார். அந்த இடத்தீர்த்தல் என்ற கருவியாலே மனிதர்களின் இதயத்தை மாற்றுகிறார். ஏன்னா அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் அந்த நவத்திருப்பதில் ஒரு பெருமாளுக்கு இடக்கலைவான்னு இருக்கும். நம்மிடக்கலைவான் பெருமாளோட பேரு. நவத்திருப்பதில் ஒரு பெருமாளோட பேரு இடக்கலைவான். இடக்கலைவான நம்ம துன்பத்தெல்லாம் நீக்கக்கூடியவர். அந்த மாதிரி சரி, இதான் மந்திர உபதேசம் பண்றாரு. யாருக்கு சொல்றாரு? ராமானுஜர் திருக்குறள் நம்பிக்கை செஞ்ச உபதேசம். இதுல மயில்வடந்த திருக்குறள் நம்பி அன்று முதல் ராமானுஜ உடையன் என்று அழைக்கப்படட்டும் என்றார். அன்னையிலிருந்து ராமானுஜ உடையன்னு அழைக்கிறாங்க ராமானுஜரை. பணிவாக தன்னுடைய செயலுக்கு ராமானுஜரம் திருக்குறள் நம்பியிடம் மன்னிப்பு கேட்டார். திருக்குறள் நம்பி ராமானுஜரிடம் வைஷ்ணவ மந்திரம் பெற்று வைஷ்ணவ தீட்சை பெற்றதால் அன்று முதல் வைஷ்ணவ நம்பி என்று அழைக்கப்பட்டார். வடபத்திரை பகவான் ராமானுஜருக்கு உபதேசம் செய்தார். ஆனால் தென்பத்திரி என்று அழைக்கப்படும் திருக்குறளில் ராமானுஜர் பகவானுக்கு உபதேசம் செய்தார். பத்ரிநாத் இமயமலையில் இருக்கும் பத்ரிநாத்தில் பகவான் பத்ரிநாதர் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார். ஆனால் இங்க ராமானுஜர் பகவானுக்கு உபதேசம் பண்ணார். அது தென்பத்திரின்னு பேரு. பகவானுக்கு இந்த நாமம் போட்டுக்கிறது இந்த நாமம் கேள்வி கேட்டாங்க பக்தர்கள். எதுக்காக பகவான் நாமம் போட்டு நம்ம பகவான் திருப்பாதத்தை தலையில எழுதியிருக்கோம். பகவான் பக்தரோட திருப்பாதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம உட்கார்ந்துருக்க இடம்லாம் முக்கியமான இடம். இது கைசிய புராணம் புராணத்தை இந்த வரலாறு சொல்லியிருக்கு. இதை பற்றி நம்பாடுவான்னு ஒருத்தர் பக்தரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த நம்பாடுவான் தாழ்ந்த குளத்தில் பிறவி எடுத்திருந்தாலும் பெரும் பக்தன். பகவான்கிட்ட ஜாதி மதம் இனம்லாம் கிடையாது. முன்னாடி இந்த பக்தன் திருக்குறளுடைய நம்பி மேல மிக பக்தி கொண்டிருந்தான். முன்னாடி நடுராத்திரில யாரும் அறியாம வீணியை எடுத்துட்டு போய் திருக்குறள் கோயிலுக்கு சென்று தன்னுடைய பாடலாம் திருக்குறள் நம்பிய துதி பாடல் நம்ம விருந்தாவனத்துல பார்க்குறோம். கோபகோபியர்கள்லாம் சாஸ்திரம் முறைப்படி எதுக்கு முனையோடலாம் பாடலை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில பகவானை பாடினாங்க. கஷ்டம் வந்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ராமா ராமா மகாபாகோ நல்ல பலமுந்திய மகாபாகனா பலமுந்திய கரங்களோடைய காப்பாற்ற இப்படிதான் இந்த பாகவதத்தில் கிருஷ்ணமத்தில் போட்டிருந்தேன். இந்த ஹரிநாம மகிமை புக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல பாகவதம் மென்ஷன் பண்ணுது. என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க கிருஷ்ணன் கூப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த நம்பாடுவானோ பெரிய பக்தியோ பெரிய இதோ சாஸ்திரங்களோ இது எதுவும் தெரியாது.
பகவான் மேலே பிரியம். முன்னாடி அந்த வாசலில் நின்றுட்டு பகவானை ராத்திரி வந்து துதி பாடுவார். அந்த அவருக்கு வழக்கம். அந்த ஒரு நாள் வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் ஜாக்கிரதை சொல்ல ஜாக்கிரதை தான் முழிச்சிருக்குது தூங்காமல். ஏகாதசியில் ஒரு முக்கியமானது தூங்காமல் முழிச்சிருக்குது. ஆனால் இப்போல்லாம் தூங்காமல் முழிச்சுக்கினா வைகுண்டத்துக்கெல்லாம் அந்த இது விளையாடுறது, பரமபதம் விளையாடுறது, அது பகவான் நாமத்தில் இருக்கணும், பகவான் நினைவில் இருக்கணும். அந்த மாதிரி அன்று முழுவதும் தூங்காமல் பகவானோட புகழ்பாடி நினைவில் இருக்கிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரி கார்த்திகை மாதம் வர சுக்லபக்ஷ ஏகாதசி, அந்த ஏகாதசி வந்து பின்பற்றது நம்பாடுவார் திருக்குறுங்குடி சென்று வந்த திருக்குறுங்குடி வாரம் நம்பாடுவார். அந்த வர்ற வழியில பிரம்ம ராட்சசன் ஒருத்தர் வந்து பிடிச்சிடான். தனக்கு உணவாக ஆகிறக்காண்டி பிரம்ம ராட்சசன் ஒரு படித்து நிப்பாட்டிட்டார். நம்பாடுவான் வந்து என்ன சொல்றாரு, நான் ஏகாதசிக்கா போறேன், பெருமாளை பாடி முதிச்சுட்டு உனக்கு வந்து உணவாகிறேன்னு சொல்றாரு. ஆனா அதை சந்தேகிக்கிறான் இந்த பிரம்ம ராட்சசன். அதை கேட்டோடனே நம்பாடுவான் வந்து 18 சத்தியம் செய்யறான் அந்த பிரம்ம ராட்சசனுக்கு. நான் கண்டிப்பா வந்துடுவேன் உனக்கு உணவானு. இதுல வந்து 18வது சத்தியம், நான் திரும்பி வராட்டா பகவான் நாராயணரை வந்து வேற யாருக்காவது சமமா கருதுவேன், அந்த பெரும்பாவத்துக்கு நான் உள்ளாகட்டும். 18வது சத்தியம். நம்ம ஹரிநாமம் சொல்லும்போது புராணங்கள் சொல்றோம் விஷயம். பகவானை வந்து 2வது வந்து அந்த ஒரு தேவர்களையோ இதையோ பகவான் நாராயணத்தை இணையா கருதக்கூடாது, பெரிய அபராதம். அந்த அபராதத்துக்கு நான் ஆளாகட்டும்னு 18வது சத்தியம் செய்யறான், நான் திருப்பி வரலைங்க. இதனால் நம்பிக்கொண்ட பிரம்மராசனம் நம்பாடுவான் செல்ல அனுமதிக்கிறான். திருக்குறள் நம்பிய வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு நைட்டு பூரா இருந்து பாடல் பாடி நம்பாடுவான் வழிபடுறான். அவன் பாடிய கடைசி பாடல் கைசிக பண்ணில், கைசின்ற ஒரு பண்ண அமைந்தது. பின் தான் செஞ்ச சத்தியப்படி நம்பாடுவான் வந்து பிரம்மராட்சத்தை திருப்பி வரான். வழி திருக்குறங்குடி நம்பி வந்து வயதான ஒரு அந்தனர் வடிவத்தில் வந்து பிரம்மராட்சன் செல்ல வேண்டாம்னு வலியுறுத்துறாரு. ஆனால் நம்பாடுவானோ நான் சத்தியத்தை நிறைவேற்ற உறுதியாக இருக்காரு. இக்கடை திருக்குறள் நம்பியாரெல்லாம் மனமாறிய பிரம்மராட்சன் வந்து நம்பாடுவானோ முன்ன விரும்பலை. அந்த பிரம்மராட்சசிலிருந்து தான் விடுதலையை விரும்புவதாக கூறினான். நம்பாடுவான் தினந்தோறும் திருக்குறள் நம்பிய துதி பாடியதன் பலனை தனக்களிக்க பிரம்மராட்சன் வேண்டினான். தன்னை கொண்ட நம்பாடுவானும் அவ்வாறே செய்ய பிரம்மராட்சசன் ராட்சச பிறவிலிருந்து விடுதலை பெற்றான். அன்றிலிருந்து இந்த கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று அழைக்கப்படுது. அடுத்த வாரம் வருது கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசினா இந்த கார்த்திகை மாதம் வர சுக்லபக்ஷம்னா வளர்பிற ஏகாதசி. இன்னொன்று வந்து கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிற ஏகாதசி. சுக்லபக்ஷம்னா வளர்பிற ஏகாதசி. அந்த அரையர் சேவையில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் அடுத்த வாரம். அடுத்த வாரம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பெருசாக இருக்கனாடி நம்ம பண்ணலை. இந்த வரலாற்றை வந்து பாடலாகவும் நடனமாக நடத்தி காட்டோம். இந்த கைசிக புராணம் வந்து ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்துலேயும் கற்பூர சேவை வந்து கைசிக ஏகாதசிக்கு ரொம்ப விசேஷம். பெருமாளை வந்து வெளியே கொண்டு போய் நைட்டு 2-3 மணி ஆகிடும். கற்பூரம் வந்து சேவை உள்ளே கொண்டு போவோம். பூரா கற்பூர சேவை. அதை வந்து மதுரை மண்ணை வந்து அந்த ராஜா வந்து பார்க்க போறாரு. நாயக்கர் மன்னர் பேர் மறந்துட்டேன், விஜயரங்க சொக்கநாதர் அரசல். ஆனால் போனப்போ அந்த டைம் எடுத்து தரப்பட்டாங்க. அந்த திருக்காட்சியை வந்து பார்க்க முடியலன்ற ஏக்கம் பகவானை போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ராஜா கோயிலை விட்டே வெளியே போட. இப்போ அந்த பரிக்கிரமா பாதையெல்லாம் கொஞ்சம் பிரகாரம்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தரிசனத்துக்காக மாற்றிட்டாங்க. இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடிலாம் சுற்றி போகும்போது பகவானை சுற்றி போகும்போது அந்த இடம் இருக்குது ராஜாவோட இதுவும். அங்கேயே ஒரு வருஷம் தான் அரசாட்சி பண்ணி அடுத்த வருஷம் அதே நாளில் அந்த கைசிக ஏகாதசி தரிசனம் பண்ணி தான் போனாங்க. இந்த வைராக்கியம் வேணும் நமக்கு.
நம்ம வந்து சாமியை கும்பிட வர்றோம், திரை போட்டுக்கணும், பசி எடுத்தால் போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு வா. இவர் மன்னராக இருந்தோம் ஒரு வருஷம் அந்த அளவுக்கு போகலாம். கைசிக ஏகாதசி வந்து விசேஷமானது. இந்த திருத்தலத்தில் எப்படி கைசிக ஏகாதசி வந்து நம்பாடுவான் நாடு விசேஷமாச்சு. அதில் அந்த மன்னர் நாடு விசேஷம். அந்த மன்னர் அவர் அரசாட்சி பண்ண இடம்லாம் இருக்கு. அங்கேயே இருந்து பண்ண நமக்கும் இந்த வைராக்கியம் வேணும். பகவான் நாமத்தை சொல்லணும், பகவான் நாமத்தை சொல்லிதான் சாப்பிடணும். பகவானோட சேவையில போயிட்டோம்னா நம்ம மற்றதுக்கெல்லாம் எதுவுமே நமக்கு நினைவு இருக்கக்கூடாது. மெய் வருத்தம் பாரார் கண்ணுஞ்சார் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஜட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட உடம்பு வருத்தம் பார்க்கறதுல தூங்க மாட்டாங்க, உண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கல நம்ம பகவான் சேவையில அந்த மாதிரி உணர்வை வளர்க்கணுன்றது தான் அந்த நம்பாடம் சொல்றாலும் சரி. இது இந்த கைசிக ஏகாதசி விசேஷமானது. மிக முக்கியமா நம்ம இந்த வரலாறுலாம் கேட்கும்போது நம்ம மனசுலேயே கொஞ்சம் வைராக்கியம் வரணும். பகவானை வழிபடுறதுலையும் நாமம் சொல்றதுலையும் தூய மந்திரம் சொன்னதுல நாமமும் முக்கியம். இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை பக்குவப்படுத்தி பெருமாள்கிட்ட போய் ஒரு நொடி மனசுல வந்து வழிபட்டாலும் அந்த ஒரு கண நினைவு வந்து நம்ம உள்ளத்தை வந்து கோடான காலத்துக்கு நம்ம பரிபக்குவப்படுத்தும். நம்முடைய கசடுகளை மனசுல கசடுகளை எல்லாம் நீக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நம்மாழ்வார் வரலாறுலையும் திருக்குறுகுன் நம்பிய விசேஷம். ஏன்னா திருக்குறுகுன் நம்பிய வழிபட்ட நம்மாழ்வாரோட பெற்றோர்கள் வந்து நம்மாழ்வார் புத்திரங்க பெற்றாங்க. இவரோட கருணை நாடிதான் நம்மாழ்வார் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து வழிபட்டு திருக்குறுகுன் நம்பிய வழிபட்டு நம்மாழ்வார் பெற்றாங்க. அவங்க திருக்குறுகுன் நம்பியை போலவே தங்கள் புத்திரனை அள்ள வேண்டும் என்று கொண்டதால் திருக்குறுகுன் நம்பிய அவர்களுக்கு குழந்தையாக வந்தார் என்று சொல்லப்படுது. அப்புறம் திருமங்கி ஆழ்வாரும் இந்த திருத்தலத்தோட அந்த இடமும் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள்கிட்ட திருமங்கி ஆழ்வார் மோட்சம் என்ற போது ரங்கநாதர் வந்து திருக்குறுங்குடி போக சொல்றாரு. அதுபடி திருக்குறுங்குடி வந்து திருமங்கி ஆழ்வார் வந்து தன்னுடைய இறுதி காலத்தை இங்கேயே கழிக்கிறார். தன்னுடைய கடைசி பாசுரங்களை திருக்குறுங்குடியில ஏற்றுறார். இறுதியா திருக்குறுங்குடியில பரமபதமா அடைந்தார். அவர் பரமபதம் அடைந்த இடம் திருமங்கி ஆழ்வார் திருவரசு பார்க்க போறோம். அந்த திருக்குறுங்குடி இருந்து கூப்பிடு தூரத்துக்கு வந்து பக்கத்துலதான் இருக்கு. அதாவது காது கேட்கும் தூரத்தில் பரமபதம் இருப்பதாக கூறப்படுகிறது. பசுமையான வயற்காட்டின் மத்தியில் அமைந்துள்ள திருமங்கி ஆழ்வார் திருவரிசையில் ஆழ்வார் கூப்பிய கரங்களுடன் ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் காட்சியளிக்கிறார். போறோம், அந்த இடமும் போறோம் திருவரசம். அடுத்து திருப்பாற்கடல் நம்பிய வாமன அவதாரம் எடுத்ததாக தலபுராணம் குறிப்பிடுகிறது. இதை உருவப்படுத்துவது போல் திருப்பாற்கடல் நம்பி விக்கிரகம் உள்ளமானதாகவும் 4 கரங்களுடனும் காணப்படுகிறது. அடிவார கோயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நம்பியாற்றுக்கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இன்னொரு கோயில் திருப்பாற்கடல் வாமன அவதாரம். இன்னொன்று வந்து ஆழ்வார் பாடல்களில் வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழி 1:10-9 வந்து நம்பியை தென்குருக்குடி நின்ற செப்போல் என திகழும் திருமூர்த்தி தேவர்களுக்கும் வானவர்களுக்கும் ஆதியை எம்பிரானை ஏன் சொல்லி மறப்பனோ என்று பாடுகிறார். திருவாய்மொழி 5:5 11 பாடலில் பராங்குசனாகி பாவத்தில் தன்னுடைய தோழியர்களிடம் தாயாரிடமும் திருக்குறுகுன் நம்பி நான் கண்டபின் அவருடைய அழகும் கம்பீரமும் தன்னை எவ்வாறு ஆக்கிரமித்துள்ளது என்று விவரிக்கிறார் திருவாய்மொழியில. முன்னாடி பகவானை பார்த்த கண்ணு வந்து வேற எதையும் நாடாது. பகவானை தரிசனம் பண்ண பிறகு இச்சுவை அறிந்தபின் அச்சுவை பெரிதும் வேண்டான் அரங்கமா நகர்த்தானே. பகவான்கிட்ட சுவை கண்ட பிறகு வேற எந்த சுவையும் தேவைப்படாது, திருப்தி ஆயிடும். அதே மாதிரி திருமலிசை புராணம் வந்து திருச்சந்த பாடல் 62 குறுமுடி நெடுந்தகாய் இரண்டதோடு இரணியனை 2ஆக போர் செய்து ஒன்று சிங்கம் என்பது நீ அல்லவா. இது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த போனோடனே 2 நரசிம்மர் பயங்கரமா இருக்கும். நரசிங்கர் ரணிகேசிபு தூக்குறாரு, நம்ம மடியில போட்டு கிளிக்கிறார், பிரம்மாண்டமான இருக்கிறார். இந்த மணவாள மாமுனிகள்
சன்னதி போகிற என்ட்ரன்ஸில் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமொழி 9:5 10 பாடல் பரக்கால நாயகி பாவத்தில் குறுங்குடிக்கே நெவி திரும்பி குறுங்குடிக்கே நான் அனுப்பிடு அப்படின்னு கேட்குறாங்க. அது திருக்குறளுக்கு வளர்த்த பாடுறாரு. அதனாடி நம்ம திருப்பி இந்த திருத்தலம் வந்து புகழ்மிக்க திருத்தலம். பகவான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஆழ்வார்கள் வந்து இதோட மகிமை இதுன்னு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். அதனாடி வீண் பேச்சுக்களுக்கோ எதுவும் அபராதம் இல்லாமலோ பகவானுக்கோ பக்தர்களுக்கோ இங்கே உள்ள சேவை செய்கிறவங்களுக்கோ எந்த வகையிலும் அபராதம் இல்லாமல் பணிவாகவும் அமைதியாகவும் உடல் பணிகிற மாதிரி உள்ளமும் மனசும் பதிய ஒரு அமைதியான வழிபாட்டோட பகவானோட கருணையே மனசில் இருந்தால் வேற எதுவும் வராது. பகவான் வந்து நம்முடைய மனசை உள்ளிருந்து வழி நடத்துகிற மாதிரி நம்ம வந்து வழிபடணும். வேறு சிந்தனைகளுக்கு இடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நேரமும் காலமும் வெளியே விரயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒதுக்கி வந்திருக்கோம். இந்த நாளில் வந்து கொண்டு போகிற அந்த சுவை வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். அந்த உணர்வுகளும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். சிவபாதா சொல்லுவார், இந்த மாதிரி திருத்தலங்கள் போகும்போது விருந்தாவனம் மாயாப்பூர் இதெல்லாம் பிறப்பு உங்கள் நாடு எல்லாரும் ஃபுல்லாக அங்கே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப போய் அதை வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. அந்த மாதிரி நம்ம புனித திருத்தலங்களுக்கு வந்திருக்கும் போது அந்த புனித தலத்தலத்தோட வைப்ரேஷனையும் அதோட உயர்வையும் அதோட சக்தியவும் உணர்ந்து நம்மளும் அதில் துளியோண்டாவது நம்ம மனசுலையும் கிரகிச்சு நமக்கு வந்து அந்த உணர்வோடு நம்ம திரும்பி போகணும். ஆனால் இங்கே பக்தர்கள் அனைவரும் வரக்கூடியவங்க அந்த உணர்வு இருந்தால் தான் பகவானை உணர முடியும். இந்த உணர்வு இல்லைன்னா பகவானை உணர முடியாது. இந்த திருத்தலத்தோட மகிமை தெரியணும்னு தான் இவ்வளோ சொல்லியிருக்கு. ஆனால் இந்த திருத்தல மகிமையை உணர்ந்து பாருங்க, ராமானுஜர் வந்து அவரை காப்பாற்றுறாரு. நம்பி கொண்டு வந்து அவரை நம்பின நாடி அவரை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டார். அந்த எதுவும் ஆபத்து வரக்கூடாது. அப்புறம் தானே அவருடைய சீடன் வடுகு நம்பியார் வந்து கூட்டு வந்து இந்த கொடிமரம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு உள்ளே போயிட்டார். அந்த மாதிரி அது போக ராமானுஜர்கிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரி என்னாடி ஒன்றும் செய்யலாம், எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கேன், மக்களை லேசில் மாற்ற முடியலை, ஆனால் நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னா உங்களுடைய இடத்தீர்த்தனா எம்மிடற்கலைவான், எங்களுடைய இடற்கலைவான் ஆழ்வார் பாடலில் வந்து அதைத்தான் அந்த நவத்திருப்பதி பெருமாளுக்கு எம்மிடற்கலைவான்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த இடற்கலைகள் உங்களுடைய சிறப்பு கருணையை நாடிதான் நான் எல்லாரும் குணப்படுத்துறேன்றாரு. அர்த்தம் என்னன்னா, யார் யார் பகவான் போடுறாங்களோ அவங்களோட இடம்லாம் கலையுது. அந்த மாதிரி சிறப்பு பெற்றவர். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து ரங்கநாதர்லேருந்து இங்கே வந்திருக்காரு. வந்து இங்கே பரமபத அடைகிறாரு. அவர் பரமபதமும் இங்கே தான் இருக்க முடியல. நம்பாடுவான் வந்து ரொம்ப கீழ்நிலை இருந்தாலும் இந்த வாசலில் நின்று பாடியே பகவானோட அருள் பெற்று பகவானுக்கு அந்த மந்திரம் அவனோட மகிமை நாடி பிரம்மராட்சசனையும் விடுதலை செய்கிறாரு. அந்த பாடல் கடைசி பாடுது இந்த கொடுப்பாரு. அதனாடி கைசிக தேசி வந்து புகழ்பெற்றது நம்பாடுவான் நாடி. அங்கே வந்து அந்த மன்னர் வந்து கைசிகாதேசி இன்னைக்கு 2 இடத்துல கைசிகாதேசி சிறப்பாக இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு. புராணங்கள்லேயும் நிறையா இருக்கு. ராமாயணத்தை சொன்ன மாதிரி மகேந்திரகிரி மலையில தான் பாதம் ஊன்றி அனுமார் வந்து அங்கைக்கு தாவனான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பல வகையில் பகவானோட கருணைகள் காட்டப்பட்ட இடம். நம்ம வந்து நம்மாழ்வாருக்கு வந்து உத்தம புத்திரர் நம்மாழ்வார். பகவானே நம்மாழ்வார் வரலாறு வந்து நம்மாழ்வார் வந்து பெருமாள், அந்த புளியமரம் வந்து லட்சுமணன், நாடி 2 அந்த அவதாரம். அந்த மாதிரி இந்த நம்மாழ்வாரை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து திருக்குறள் நம்பிய வேண்டி தவம் இருந்து அந்த பிள்ளையை பெற்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பல வகையிலையும் புகழ்பெற்ற இந்த பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். இன்னைக்கு 3 நம்பியை தரிசனம் பண்ணுவோம், 4வது நம்பியும் தரிசனம் பண்ணுவோம். பண்ணிட்டு அப்புறம் அந்த இது அங்கே மகேந்திரகிரி நாதர்னு சிவபெருமானும் உள்ள இருக்காரு. சிவபெருமானது அந்த வெளியே 4வது நம்பி, அப்புறம் அந்த சரணடைஞ்ச இடத்துல தானே 4வது நம்பி. ரைட்டு. இந்த நம்பி சரணடைஞ்சது இவர் திருவட்டப்பர். அதில் வந்து வடுகு நம்பி வந்து பெருமாள் வந்துட்டு கீழே இருக்காரு, ராமானுஜர் உபதேசம் செய்கிறார். அந்த இடமும் போகிறோம். அது போக ராமானுஜர் வந்து திருவரசு திருமங்கி ஆழ்வார் திருவரசு அவர் வந்து பரமபதம் அடைஞ்ச இடம் ரொம்ப அருமையான இடம். சின்ன கோயில், ஆனால் நிதானமாக தான் பார்க்கணும். நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, ஆனால் நம்மளுக்குள்ள கொஞ்சம் பொறுமையாகவும் அதே சமயம் வேகமாகும். நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து மற்றவங்களுக்கு ஒரு இடம் விடுங்க. வேகமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் முடியும். அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பகவானை நம்புங்க. இடையில டைம் கிடைச்சதுன்னா வேறு எதுவும் பேசாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் இந்த இடத்துல சொல்கிறாரு ராமானுஜர் சொல்கிறார், இந்த நாமத்தினாடி மந்திரத்திலும் தோயும் மந்திரங்களையும் முக்கியமானது. நமக்கு முக்கியமானது ஹரே கிருஷ்ண மந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். பகவானோட மகாமந்திரம் நாமத்தினாடி மிக முக்கியமாக ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போயிடும். அந்த மந்திரத்தோட மகிமையை நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய இங்கே விசிட் பண்ணது வந்து நம்முடைய மனசை பண்படுத்தவும் பகவானை நோக்கி செலுத்துறதுக்கும் ஒரு கருவியாக இருக்கிறதுக்கும். ஹரே கிருஷ்ணா. அடுத்து என்ன ப்ரோக்ராம் மொத்த ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம், லிஸ்ட்டாக பார்த்து ஒரு நிமிஷம். இதில் வந்து திருவாய்மொழியில் பாடல் வந்து நம்பியை தென்குருகுடி நின்ற அச்சம்போனே திகழும் திருமூர்த்தியை கும்பர் வானவர் ஆரியம் சோதியை எம்பிரானை சொல்லி மறப்பேனோம். நம்மளோட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே. ஹரே